கேஎல் என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2-3 நாள் ஆகுது கேசிங் ஓப்பனில் கொடுத்து. ஆனால் ஜாயினில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே கேசிங் கொடுத்துட்டு தான் இருக்கும், வேறு வழி இல்லை, ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 044 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பம்பர் மேக்ஸிமம் 24ஆம் தேதி பம்பரு. ஆக்சுவலி நான் போடுற கேசிங் வந்து பார்த்திங்கன்னா 25, ஓகேங்களா? 25 உங்களுக்கு டேட்டு மென்ஷன் பண்ணி தான் வரும். முதல்ல அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் பம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நாள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்சோல்டு தான் நிறையா வரும், ஓகேங்களா? அதில் வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டிக்கெட்டையும் அதிகமாக இருக்கும், மேக்ஸிமம் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிறையா விஷயம் விற்கல போகல அப்படின்னும் போது நிறையா அன்பிரிண்டிங் வரும். அதனால் மேக்ஸிமம் பம்பரை கொஞ்சம் லிமிட்டாக இல்லை ப்ளே பண்ணாதது கூட எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பம்பருக்குன்னு டேரெக்டாக ஓப்பனாக இருக்கட்டும் சரி, ஜாயிண்டாக இருக்கட்டும், இது வரைக்கும் நம்ம கெஸிங் கொடுத்ததில்லை, அதை நம்ம கொடுக்கவும் மாட்டோம். இது வந்து ஆக்சுவலி 25ஆம் தேதி கெஸிங். நிறைய பேர் ஃபாலோயிங் நம்பர் கேட்டிருந்தீங்க, 2-3 நிமிஷம் சொல்லியிருந்தோம். ஒரு சில நம்பர்கள் கரெக்டாக வந்துட்டு தான் இருக்குது. பட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நம்பர் இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இங்கே ஒரு 2-3 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே அடிச்சிருந்தான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 37 அப்படின்ற நம்பர், இப்போ நான் கொடுக்க போகிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நேற்றே வந்திருக்கும். ஏன்னா அது ஒரு கரெக்டாக ஒரு நாள் முன்னாடியே நம்ம அட்வான்டேஜாக ஜாயினில் கொடுத்துருந்தோம். ஆனால் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பனில் கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கேப்பில் கரெக்டாகவே நிற்கும், ஓகேங்களா? அதனால் பாருங்கள், உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நம்ம ரீசெண்டாக நம்ம சொல்லியிருந்தோம் ஞாபகங்களா? ஏபி 69க்கு கரெக்டாக 91 வச்சுருந்தான். இந்த 42 ஒரு சூப்பரான ஒரு நம்பர் வச்சுருந்தான். எப்பயுமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3வது டைம் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் அடிக்க மாட்டான். ஆனால் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக முடிச்சிடும். ஞாபகங்களா? அந்த ஏபி 69 இங்கே இருந்தால் பி போர்டு 9 எடுத்து ஏ போர்டு 9 வச்சு அப்படியே பி போர்டு 1 6க்கு ஆப்போசிட் 1 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான். அதேமாதிரி 50 வச்சுருந்தான். அதுக்கு அதேமாதிரி பி போர்டு 0 எடுத்து ஏ போர்டு 0, அந்த 5க்கு ஆப்போசிட் 0ன்னு வச்சு 00ன்னு முடிச்சிருந்தான். அடுத்து ஏபி 74ன்னு வச்சுருந்தான். 74க்கு பாருங்கள், பி போர்டு 4க்கு அப்படியே ஏ போர்டு 4, ஏ போர்டு 7க்கு 2ன்னு வச்சு ஏபி 42 அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான கேமாக முடிச்சிருந்தான். அன்றைக்கி தொடர்ந்து வந்து பாருங்கள் அந்த ஒரு 6 நாள் கேமு ஒரு தரமான கேமாக முடிச்சிருப்போம், ஓகேங்களா? அதேமாரி பிசியில் என்ன பண்ணால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக இங்கே 6 நாள் கேமை முடிச்சுட்டு உடனே பிசி 28ன்னு வச்சுருந்தான். அந்த 28க்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 37 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான், ஓகேங்களா? அதுக்கே 45ன்னு இருந்தது. அப்போ இந்த 45க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை 90 வரலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நீ ஜாயினில் 90ன்னு கொடுத்தோம். ஆனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஏபி 41 அடிச்சிருந்தான், ஓகேங்களா? நீங்கள் நிறைய இடத்துல இந்த 4 9 வருது அப்படின்னா தொடர்ந்து அந்த கேம் ஆடிப்பாங்க. இங்கே நல்லா நோட் பண்ணலாம். பிசி 45, ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 46, 45 46 மேலே போனால் கண்டிப்பாக 44 அப்படின்ற நம்பர் தான் அடிக்கணும், ஓகேங்களா? ஆனால் ஆக்சுவலி 44க்கு 2 நாளுக்கு ஒரு 9 வரும், 94 வருமா அப்படின்னு யோசிச்சா மேலே 94 அடிச்சிட்டான். அப்போ 94 அடிச்சிட்டான். சரி, மறுபடியும் 44 94 எங்கடா வரும் அப்படின்னு பார்த்தா அழகாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த 44 அப்படின்னு சொல்லிட்டு 044 முடிச்சிருந்தான், ஓகேங்களா? அதேமாரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா 4 வச்சு ஒரு சீபோர்டு 4 அப்படின்னு வருதுன்னா மேக்ஸிமம் பிசி 34 வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நல்லா பாருங்கள், ஏபி 34 வச்சுருந்தான். சாரி, ஏ போர்டு 4 வச்சு பாருங்கள், ஒரு 43, ஒரு 49, ஒரு 46, ஒரு 42 அப்படின்னு முடிச்சிருந்தான், ஓகேங்களா? இங்கே 43, இங்கே 49க்கு திருப்பி 94, 46 திருப்பி 64, 42 திருப்பி மேலே ஒரு 24 முடிச்சாங்க. இந்த 43 மட்டும்தான் திருப்பி இது வரைக்கும் பிசியில் ஒரு சி போர்டு 4 பி போர்டு 3ன்னு வருதுன்னா கண்டிப்பாக ஒரு 34 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 44 இந்த மாதம் 2 ஏசி 44, ஒரு பிசி 44 அப்படின்ற நம்பரை முடிச்சிருந்தான், ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போயாவது உங்களுக்கு கெஸ்ஸிங் பார்க்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ நாளைக்கு 25ஆம் தேதிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை ஒன்று பார்ப்போம். எப்பயுமே நான் கேமில் சொல்கிற விஷயம் நிறையா டைம் சொல்லிட்டேன். எந்த பேட்டர்னை ஒரு 2 டைமில் லாக் பண்ணுறான் அப்படின்னோ அந்த கேமை 100% மேக்ஸிமம் கேமில் 100ல் ஒரு 90% மேக்ஸிமம் கேமில் முடிச்சிடறான். உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நமக்கு சி போர்டு 7 வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பிசியில் ஒரு 67, அந்த 67க்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் விட்டு 17 முடிச்சிருப்பான். கரெக்டாக பாருங்கள், 3 நாள் விட்டு 17. இங்கே அதேமாரி பாருங்கள் பிசியில் ஒரு 37 அடிச்சிருக்கான். அதேமாரி கரெக்டாக 1 2 3 நாள் விட்டு பிசியில் கண்டிப்பாக ஒரு 87 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வேறு எக்ஸ்ட்ரா சி போர்டு 7 இல்லை. இது 7க்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. மேக்ஸிமம் எல்லா நம்பருக்குமே இந்த 2 நம்பர் 3 நம்பர் அடிக்கிறான் அப்படின்னா அதிகபட்சமாக வந்து 3 நம்பர்ன்றதை விட 2 நம்பர் அடிக்கும்போது கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா கேமில் அடிச்சிடுவான், ஓகேங்களா? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம், இதே 7 வச்சு நல்லா பாருங்கள், பிசி 67, இந்த 67க்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17, ஓகேங்களா? அதேமாரி இந்த மாதம் பாருங்கள் ஒரு பிசி 67, அதுக்கு ஒரு 17, இங்கேயும் 817, இங்கேயும் 17, ஓகேங்களா? அடுத்து நல்லா பாருங்கள், பிசி ஒரு 57 அடிச்சிருப்பான். அந்த 57க்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 07 பிசி, சி போர்டு 7 காமன், பி போர்டு மட்டும் ஆப்போசிட், ஓகேங்களா? அடுத்து இங்கே நல்லா பாருங்கள் ஒரு 37க்கு அப்படியே வந்து பாருங்கள் ஒரு 87 அடுத்த நாளே முடிச்சிருந்தான். இங்கே 67க்கு
17 இங்கே 67க்கு ஒரு 17, இங்கே 67க்கு ஒரு 17. அப்போ இந்த பிசி 37க்கு ஒரு பிசி 87. அப்போ இந்த பிசி 37க்கு கம்பல்சரி கேமில் ஒரு பிசியில் ஒரு 87 அப்படின்ற நம்பர் வந்தே ஆகணும். ஓகேங்களா? நீங்கள் கேமை பொறுத்த வரைக்கும் போர்டை டார்கெட் வச்சுட்டு எந்த நம்பர்லாம் கேமில் கம்மியாக அடிச்சிருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி நமக்கு இந்த மாதத்தில் போர்டு 7 மொத்தமே 3 தான். ஒன்று பிசி 67, ஒரு பிசி 17, ஒரு பிசி 37க்கு கம்பல்சரி அடுத்து போர்டு 7 வருது அப்படின்னா என்னோட கெஸிங் கரெக்டாக இருந்ததுன்னா பிசி 87 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நான் இன்னமும் பார்த்திங்கன்னா நிறையா நம்பர் அந்த மாதிரி எடுத்து சொல்லுவேன். என்ன நம்பர்லாம் அந்த மாதிரி போர்டில் டார்கெட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் போர்டில் டார்கெட்டில் வச்சு கண்டிப்பாக கேமை முடிச்சிருப்பான். இந்த மாதிரி தான் இந்த 87 என்னை பொறுத்த வரைக்கும் கேமில் அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதேமாரி நமக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ போர்டு 8 அப்படின்னு வருது அப்படின்னா, ஏன்னா இந்த மாதம் இது வரைக்கும் போர்டு 8 இல்லை, போன மாதம் தான் கடைசியாக போர்டு 8 அடிச்சிடும். அதுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 86 அடிச்சிருப்பான், ஒரு 85 அடிச்சிருப்பான், ஒரு 87 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். அதுக்கு போன மாதம் பார்த்திங்கன்னா அதேமாரி ஒரு 87 அப்படின்ற நம்பர் பிசியில் அடிச்சிருப்பான். இந்த 87 அப்படின்ற நம்பரை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காமனாக கேமில் ஆடிட்டே வராங்க. 987, ஒரு 887. இப்போ 87 அப்படின்னு வருதுன்னா நான் என்ன 87 கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சினா, இந்த மாதத்தில் பெரிய ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 167 3 நாள் விட்டு 817, 137 3 நாள் விட்டு என்ன வரப்போகுது அப்படின்றத கெஸிங் தான். ஓகேங்களா? இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஏசி 17 அப்படின்ற நம்பர் எடுத்து இங்கே பிசி 17ன்னு வச்சான். ஓகேங்களா? 167 பார்த்திங்கன்னா ஏசி 17, அந்த 17 எடுத்து தான் வச்சு இங்கே 817 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருப்பான். இங்கே அதேமாரி பாருங்கள் 137 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். இங்கே என்ன பண்ண போகிறான்ற விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேமில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சா மட்டும்தான் அது கேம். ஓகேங்களா? அங்கே இருக்கிற மாதிரி டேரெக்டாக எடுத்து வைக்க முடியும். இப்போ இங்கே இருக்கிற ஏசி 17 எடுத்து நாளைக்கு பிசி 17 வைப்பானான்னு கிடையாது. ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஏசி 17 எடுத்து இங்கே பிசி 17 வச்சான், இங்கே பிசி 37 எடுத்து நாளைக்கு ஏசி 37 வச்சு 387 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி 17 நமக்கு ஏசியில் 2 டைம் வச்சுட்டான். ஓகேங்களா? இப்போ புதுசாக வைக்கணும் அப்படின்னா ஏபி தான் வைக்கணும். ஆனால் இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வச்சு அவன் அடிக்கிறான் அப்படின்னா, இங்கே எப்படி பிசி எடுத்து ஏசின்னு வச்சானோ அப்படியே நம்ம தலைகீழ பார்த்துக்க வேண்டியதான். இங்கே பிசி எடுத்து இங்கே ஏசின்னு வச்சான், அதேமாதிரி இங்கே பிசி எடுத்து நாளைக்கு ஏசின்னு வைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இங்கே பிசி 17, ஏசி 17, அப்போ இங்கே பிசி 37, ஏசி 37. ஓகேங்களா? அங்கே கரெக்டாக ஏசி 17. இப்போ நமக்கு இங்கே 67க்கு ஒரு 17, அப்போ இங்கே 37க்கு ஒரு 87. இப்படி நமக்கு எல்லா பக்கமும் அந்த நம்பர் லாக் ஆகுறதால கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பிசி 87 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 87ன்னு வருதுன்னா கண்டிப்பாக 387 அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், உங்களோட கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்குவீங்க. இதில் இன்னொரு விஷயம் பண்ணியிருந்தான், என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிராஸில் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு விஷயம் பண்ணியிருப்பான். கரெக்டாக இங்கே பாருங்கள் 220, இந்த பிசி 20க்கு அப்படியே 25, 275. ஓகே, அப்படியே 190, 145. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிராஸில் 220ன்னு அடிச்சிருப்பான். இந்த 220க்கு அப்படியே பாருங்கள் ஏ போர்டு 2 ரிப்பீட் வச்சு 20க்கு ஃபுல் ஆப்போசிட் 75 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். அது கீழே பார்த்தீங்கன்னா 190ன்னு இருக்கும். இப்போ இந்த 190க்கு ஏ போர்டு 1க்கு அப்படியே வச்சுட்டு 90க்கு ஃபுல் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா 45 அப்படின்னு சொல்லி சூப்பராகவே முடிச்சிருப்பான். ஓகேங்களா? அதேமாரி இந்த 387 நேற்றே வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருந்தது, ஆனால் அடிக்கலை. ஆனால் இன்றைக்கி அது வரத்துக்கு நிறைய. அதேமாரி இங்கே நல்லா பாருங்கள் 282, 370. ஓகேங்களா? 275, இந்த இடத்துல அந்த 370. இப்போ இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே ஒரு 70க்கு ஒரு 75 அடிச்சானா பிசி நல்லா புரிஞ்சுக்கோங்க. 70க்கு ஒரு 75, ஏ போர்டு 2க்கு 3. ஓகேங்களா? அதேமாதிரி இங்கே பாருங்கள் ஒரு 82க்கு கண்டிப்பாக 87, இங்கே 2 அடிச்சிட்டான். ஓகேங்களா? அப்போ ஒரு 3ன்னு வந்தானா கண்டிப்பாக அந்த 387 அப்படின்ற நம்பர் கேமில் அடித்தே ஆகணும். ஓகேங்களா? அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், போர்டு 7 அப்படின்னு வருதுன்னா கண்டிப்பாக பிசியில் 87 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 87. அப்படி 87ன்னு வருதுன்னா கண்டிப்பாக 387 அப்படின்ற நம்பரை தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து பாருங்கள், அந்த போர்டை டார்கெட் வச்சு எந்த மாதத்தில் 4 நம்பர் அதிகபட்சமாக 3 நம்பர் இல்லை 4 நம்பர் எந்த மாதம்லாம் அடிச்சிருக்கானோ அந்த மாதத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூட் எடுத்து கரெக்டாக கேமை முடிச்சிருப்பான். ஓகேங்களா? நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இப்போ அதை நான் பார்த்து போகிறேன்னா அது ஒரு பெரிய வீடியோவாக வரும். ஓகேங்களா? அதனால் அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு மேக்ஸிமம் டைம் இருக்காது. ஓகேங்களா? அதனால தான் அதை ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்து கரெக்டாக காட்டுறோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கெஸ்ஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.